எஸ்ஐபியில் இவ்வளோ போட்டால் போதும், அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதில் இதுலன்னு போகிறதுக்கு பதிலாக எஸ்ஐபியில் போடுங்க, நீங்களும் பணக்காரனாகலாம். இப்படி ஹைப்போ அட்ராக்ஷனோ கிரியேட் பண்ணுற வீடியோ இது கிடையாது. ரியாலிட்டி என்னன்னா, எஸ்ஐபியில் நீங்கள் லாங் டேர்ம்க்கே போட்டாலும் ஃபிக்ஸ்டாக இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு யாருமே கேரண்டி பண்ண முடியாது. ஆக்சுவலாக எஸ்ஐபினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது பண்ணுறது சேஃபா, ப்ராஃபிட் எப்படி வரும், எனக்கு எதுவுமே தெரியலன்னா நான் எஸ்ஐபி பண்ண முடியுமா, இல்லை ஆல்ரெடி நான் பண்ணுறேன்னா கரெக்ட் ட்ராக்ல இருக்கேனா, இது எல்லாத்தையும் சிம்பிளாக கிளியராக புரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேசிக்கான ஒரு விஷயம், எஸ்ஐபிங்கிறது ஒரு ஸ்கீமோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டோ கிடையாது. அது ஒரு இன்வெஸ்டிங் மெத்தட் மட்டும்தான். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம பேரண்ட்ஸ்லாம் பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஆர்டி போட்டிருப்பாங்க, இல்லை குரூப்பாக எல்லாம் சேர்ந்து சிட்டு போட்டிருப்பாங்க, இல்லை நகைக்கடையில் நகை சீட்டு போட்டிருப்பாங்க. இது எல்லாத்துலேயும் காமனான விஷயம் என்னன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை ஒரு ஃபிக்ஸ்டு இன்டர்வல்ல ஃபிக்ஸ்டு டென்யூருக்கு தவறாம போட்டுட்டு வருது. அதே கான்செப்ட் தான் எஸ்ஐபி. வீக்லியோ டெய்லியோ மந்த்லியோ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆகிற மெத்தட் தான் எஸ்ஐபி. பெரும்பாலும் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் பண்ணுவாங்க. அப்ப அடுத்த கொஸ்டின், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? இப்போ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னே தெரியாது, எந்த கம்பெனி வாங்கணும்னு தெரியாது, ஒரு கம்பெனி எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரியாது, எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும்னு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. இது எல்லாரும் ஃபேஸ் பண்ற காமன் இஷ்யூ. இந்த எல்லா வேலையும் உங்களுக்காக அவங்களே ப்ரொஃபஷனலாக பண்ணி உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் மெயின்டைன் பண்ணுறவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். யாரோ தெரியாதால நம்பி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? பேங்க்லலாம் நம்ம எதை நம்பி பணம் போடுறோம்? ஆர்பிஐங்கிற கவர்மெண்ட் பாடி இருக்குது, அவங்க எல்லா பேங்க்ஸையும் ரூல்ஸ்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணி மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பணம் சேஃபாக இருக்குன்ற நம்பிக்கையில் தானே. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆர்பிஐக்கு பதிலாக செபிங்கிற கவர்மெண்ட் பாடி தான் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, இடிஎஃப்னு இது எல்லாத்தையும் மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ எப்படி உங்களுக்கும் ஆர்பிஐக்கும் நடுவில் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐன்னு இப்படி நிறைய பேங்க்ஸ் இருக்காங்களோ, அதே மாதிரி உங்களுக்கும் செபிக்கும் நடுவில் ஜீரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன்னு நிறைய ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருப்பாங்க. பேங்க்ல நம்ம எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோமோ அதே மாதிரி இங்க டிமெட் அக்கௌண்ட்னு ஓப்பன் பண்ணணும். அந்த டிமெட் அக்கௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கும். அது இருந்தால் தான் இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ஸ்டாக்ஸோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபின்னு எதுனாலும் நம்ம பண்ண முடியும். நான் பர்சனலா ஜீரோதா யூஸ் பண்றேன். டிமெட் அக்கௌண்ட்டே இல்ல ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல லிங்க்னு மட்டும் போடுங்க, நானே உங்களுக்கு அனுப்புறேன். எஸ்ஐபினா என்ன, அது சேஃபா, பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீப்பா எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது, அதுல என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, எஸ்ஐபி பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அது எப்படி ப்ராஃபிட்டபிளா பண்றது, இது எல்லாத்த விட முக்கியமா ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி எஸ்ஐபி பண்றதுன்னு நானே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது எதையும் மிஸ் பண்ணாம இருக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன்.